வணக்கம் நண்பர்கள். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பட்டன் எப்படி வைக்கிறதுன்னு நிறைய பேர் கேட்டுக்கிருந்தாங்க. அந்த நிறைய பேர் கேட்ட கேள்விக்கு இன்றைக்கி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். எல்லோரும் பாருங்கள் எப்படி வரும் அப்படின்றத பாருங்கள். இப்போ பாருங்கள், இப்போ இந்த இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுங்க அப்படின்னு நம்மளே சொல்லிக்க வேண்டியதுதான். இது நீங்களே சொல்லலாம், இல்லை யாராவது ஸ்பான்சர்ஸ் வச்சு பணம் கொடுத்து நல்ல ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பேசுகிறவங்கள வச்சு சொல்லலாம். இந்த பட்டன் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பாதி பேருக்கு தெரியலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி இந்த வீடியோ எப்படி மேக் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போகிறேன். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு இந்த வீடியோட எண்டில் கடைசியில் பாருங்கள், இதோட அட்டாச்மெண்ட்டை கொடுத்துருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அதுக்கு நீங்கள் முக்கியமாக பண்ண வேண்டியது ரெண்டு விஷயம். ஒன்று, இந்த கை சிம்பிள் இருக்குது பாருங்கள், இது ஒரு தனி லோகோ. இதை நீங்கள் தனியாக டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். நான் இந்த மொபைல் சிம்பிள் இருக்குது பாருங்கள், இந்த மொபைல் ஒரு தனி ஒரு பிஎன்ஜி ஃபார்மேட், இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா? நடுவில் இருக்க நம்மளோட இந்த ஃபோட்டோ இருக்குது பாருங்கள், இதை மட்டும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கணும். அதாவது உங்கள் மொபைலில் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும்போது இப்படி சப்ஸ்கிரைப்ன்ற ஆப்ஷன் வராது. ஸோ உங்கள் ஃப்ரெண்டு மொபைலையோ உங்களில் இருக்கவங்க யார் மொபைலையோ எடுத்து இது மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு, ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க. பெல் பட்டன் கிளிக் பண்ணி அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க. ஆல்ன்ற ஆப்ஷன் காமிக்கிற மாதிரி அதோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க. நான் என்னென்ன ஸ்க்ரீன்ஷாட்ன்றது முன்னாடி சொல்லிவிட்டேன். இதை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அப்புறமேட்டு நம்ம வீடியோக்குள்ளே போனால் தான் கரெக்டாக வரும். இப்போ kinemaster ஆப் ஓப்பன் பண்ணுவோம். வாங்க. பார்த்தீங்கன்னா நான் kinemaster ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டேன். kinemaster ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு எப்பயும் போல் நம்ம 16:9 எடுத்துக்கிறோம். ஏன்னா இதை தான் யூடியூப்க்கான யூஸ்வலாக எல்லாமே நம்ம தம்ப்நெயில் மேக் பண்ணாலும் அப்படி தான், வீடியோ மேக் பண்ணாலும் அப்படி தான். அதே மாதிரி தான் நம்ம இப்போ கொண்டு வர இன்ட்ரொடக்ஷன் லோகோ. இப்போ அதுக்கு மீடியா ஓப்பன் பண்ணி மெயினாக உள்ள மெயின் சப்ஜெக்ட் என்ன, ஒரு பேக்ரவுண்ட் ஃபார்மேட் எடுத்துக்கோங்க. நான் எல்லாமே லேயரில் செட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். நான் ஒரு பேக்ரவுண்ட் எடுத்துக்கிட்டேன். நம்ம பேக்ரவுண்ட் ஏதாவது இன்ட்ரோ வீடியோ அவுட்ரோ வீடியோ நம்ம ஒரு 10 செகண்ட்குள்ளே போடலாம். பட் 4 செகண்ட் மேலே போனால் காப்பிரைட் ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குன்றதுனால மேக்ஸிமம் நான் 5 செகண்டுக்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சுக்க பார்க்குறேன். என்னோடய வீடியோஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 செகண்டில் முடிக்கணுன்ற மாதிரி தான் நான் எல்லாமே சொல்லியிருப்பேன். இன்கேஸ் எப்போயாவது காப்பிரைட் இஷ்யூ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, கிளைம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, நம்ம சம்பாரிச்ச பணமாக போயிடக்கூடாதுல. இதனால் நான் ஒரு 5 செகண்டில் வைக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அது மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. நான் 5 செகண்டுக்குள்ளே முடிச்சிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் இதில் என்ன கொண்டு போகிறோம்னா, மெயின் சப்ஜெக்ட் என்ன, மெயினாக நம்ம அந்த மொபைல் கையில் வச்சுருக்க மாதிரி ஒரு லோகோ, இல்லை ஒரு மொபைல் மட்டும் நீங்கள் வச்சுக்கலாம். நான் மொபைல் கையில் வச்சுக்கும்போது கொஞ்சம் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி என் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா மொபைல் வெறும் ப்ளைனாக இருக்கும். ஸோ அதனால் இந்த தடவை கொஞ்சம் க்ரியேட்டிவாக இருக்கட்டும், மொபைல் கையில் வச்சு ஒருத்தவங்க பார்த்துட்டு இருக்க மாதிரி ஒரு பிஎன்ஜி இமேஜை நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். அதை நம்ம இப்போ முதல்ல கொண்டு வருவோம். லேயர் கிளிக் பண்ணிக்கோங்க. லேயர் கிளிக் பண்ணால் தான் அது வரும். அடுத்து மீடியாவை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ மீடியாக்குள்ளே வந்துவிட்டோம். மீடியாக்குள்ளே வந்தால் பேக்ரவுண்டு ஃபேவரட்னு இருக்குது. இந்த ஃபேவரட்லேருந்து தான் நம்ம ஃபோட்டோஸ் எடுக்க போகிறோம். எப்படி இந்த ஃபேவரட்லேருந்து நான் ஃபோட்டோஸ் எடுக்கிறேன்னு பாதி பேர் டவுட் இருக்குது. இதை எப்படி நான் ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். அந்த வீடியோவை மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பாருங்கள். தேவையான ஃபோட்டோஸ் எப்போது எடுக்கிற ஃபோட்டோஸை ஃபேவரட்டில் போட்டு எடுத்தால் ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? உங்களுக்கு நல்லா புரியும் நம்புகிறேன். அடுத்து இப்போ நம்ம ஃபேவரட்டில் இருக்க நம்மளோட அந்த கையில் மொபைல் வச்சுருக்க மாதிரி லோகோவை கிளிக் பண்ணிக்கிறோம். இது நமக்கு வேணும். இதை ஃபில் பண்ணிக்குவோம். இப்போ நீ நமக்கு தேவை மொபைல் தான் மேட்ரு. ஸோ மொபைல் ஃபுல்லாக வைங்க. கை லேசாக இருந்தால் கூட போதும். மொபைல் ஒரு ஃபுல்லாக வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ கை நடுவில் வச்சுக்கோங்க. சென்டர் பண்ணிங்க. சென்டர் பண்ணிங்கனாலே உங்களுக்கே தெரியும். ஓகே, நான் மொபைல் ஃபுல்லாக வச்சுக்கிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கொண்டு வர போகிறோம்னா, இது ஒரு 5 செகண்ட் இருக்கான்னு பார்த்துக்க போகிறோம். ஓகே, நீங்கள் கீழே எவ்வளோ நீளம் இழுத்தாலும், எவ்வளோ நீங்கள் அதை இழுத்து விட்டுச்சிருந்தாலும் அது கரெக்டாக மேலே இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி செட் ஆகிக்கும். புரியுதுங்களா? உங்களுக்கு தெரியுதுங்களா? மேலே எவ்வளோ லென்த் இருக்கோ அந்த லென்த்துக்கு தான் நம்ம எக்ஸ்போர்ட் எடுக்கும்போது எடுக்க முடியும். அப்புறம் எவ்வளோ வேணும் இழுக்கிறேன், மேலே இருக்க லென்த்துக்கு தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதுக்குள்ளே வைக்க வேண்டிய பிஎன்ஜி, அதாவது ஸ்க்ரீன்ஷாட்டை நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருப்போம். அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க சொல்லியிருந்தேன். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறமா பெல் பட்டன் அமைக்கி ஆள் கொடுத்துட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணால் ஆல்ன்ற ஆப்ஷன் தெரிகிற மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட். புரியுதுங்களா? புரியுதுன்னா இன்னொரு தடவை கேட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ நான் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வச்சுருக்கேன், காமிக்கிறேன். ஸ்க்ரீன்ஷாட்டுக்குள்ளே போகிறேன். போனால் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துட்டேன். பாருங்கள், இதை எப்படி வைக்கணும் அப்படின்னா, ஃபுல்லாக மொபைல் ஃபுல்லாக வச்சுக்கிற மாதிரி வச்சுக்கணும். மொபைல் ஃபுல்லாக வச்சுட்டேன். மொபைல் ஃபுல்லாக வச்சுட்டா இப்போ மொபைல் மேலே இருக்க மாதிரி தெரியுது. ஸோ இதை கிளிக் பண்ணி இந்த லெஃப்ட் சைடில் இருக்குது பாருங்கள் 3 டாட், இதை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக்வர்டுன்னு கொடுத்துருங்க. இப்போ பாருங்கள் மொபைல் உள்ளே போயிடுச்சு. ஸோ இப்போ மேலே இருக்குங்களா, லைட்டாக கொஞ்சம் கீழே கொண்டு வந்துடுங்க. அதாவது நம்ம எதை கொண்டு வரணுமோ அதை மட்டும் டச் பண்ணிக்கோங்க. லைட்டாக கொஞ்சம் கீழே. டைம் எல்லாம் தெரியும். நம்ம ஆக்சுவலாக ரியல் மொபைல் மாதிரி இருக்கணும். அதனால தான் அப்படி கொண்டு வருது. ஓகே, இப்போ ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்.
ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு போனால் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப்டுன்ற ஒரு பட்டனை கொண்டு வர போகிறோம். ஸோ திரும்ப லேயர் கிளிக் பண்ணிக்கோங்க, திரும்ப மீடியாக்குள்ளே போங்க. சப்ஸ்கிரைப்டுன்றது இதில் வந்து பெல் கிளிக் பண்ணலை, நல்லா பார்த்துக்குங்க. இது எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னா இதுலேருந்து ஒரு 3 செகண்டில், அதாவது ஃபஸ்ட் எடுத்தோன்னா ஒரு 2 செகண்ட் வந்து நமக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுற மாதிரி, அப்புறம் அடுத்த ஒரு 2 செகண்ட் வந்து பெல் பட்டன் நமக்குற மாதிரி, அடுத்த ஒரு செகண்ட் வந்து ஆள் கொடுக்குற மாதிரி. ஸோ இப்போ நீங்கள் எங்கே வேணா வச்சுக்கலாம். அந்த மாதிரி நான் 1.5 செகண்டில் வச்சுருக்கேன். இப்போ வைக்கிறதா எங்கே வேணா வச்சுக்கலாம். ஸோ வந்து இந்த இடத்துல சப்ஸ்கிரைப்ன்றது வச்சுருக்கேன். வச்சு இதையும் அதே மாதிரியே ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணுறப்ப இந்த மூலைக்கு கொண்டு போயிட்டு திரும்ப லைட்டாக அப்படி இழுத்திங்கன்னா கரெக்டாக ஃபுல்லாக வந்துடும். உங்களுக்கே தெரியும். இப்போ அட்ஜஸ்ட் பண்ணி இப்போ இதையும் கிளிக் பண்ணி சென்ட் டு பேக்வேர்டுன்னு கொடுத்துருங்க. ஓகே, இதுவும் உள்ளே போயிடுச்சா? இப்போ ஒரு தடவை நீங்கள் சும்மா ப்ளே பண்ணாமல் இப்படி ஆட்டி பாருங்கள். தெரியுதுங்களா உங்களுக்கு? சப்ஸ்கிரைப் ஆனது, சப்ஸ்கிரைப் உள்ளது. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ இன்னும் கொஞ்சம் நகர்த்திட்டு இப்போ ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுக்கணும். பெல் ஆப்ஷன் கொடுக்குறோம். பெல்லு ஆல். ஓகேங்களா? திரும்ப இந்த இடத்துல லேயர் கிளிக் பண்ணுங்கள், இமேஜ் மீடியா ஓப்பன் பண்ணுங்கள், திரும்ப ஸ்க்ரீன்ஷாட்டு போங்க. ஸ்க்ரீன்ஷாட்டில் இருக்க ஆல்ன்ற ஆப்ஷனை எடுத்து வச்சுக்கோங்க. ஆல்ன்ற ஆப்ஷன் எடுத்து வச்சுட்டு அதையும் அதே மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் அதையும் செட் பண்ணிட்டேன். இப்போ செட் பண்ணி முடிச்சோன்னே பாருங்கள், சும்மா நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க, ஆல் ஆப்ஷன் கொடுங்க. ஓகே, வந்துருச்சுங்களா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த இடத்துல கை வந்து அதை சப்ஸ்கிரைப் பண்ணுற மாதிரி வரும். ஸோ நம்ம அந்த ஹேண்டு வர்ற மாதிரி ஒரு லோகோ ஒன்று நம்ம ஆல்ரெடி பிஎன்ஜியில் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம். லோகோ இல்லை, அது ஒரு பிக்சர், கை பிக்சர். இப்போ நான் திரும்ப ஓப்பன் பண்ணுறேன், மீடியா ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த கையை வந்து ஆல்ரெடி நம்ம ஃபேவரேட்டில் போட்டிருக்கோம். ஓகே, இப்போ கை வந்துருச்சு. இப்போ இதில் இன்னொரு டிப்ஸ் ஒன்று தெரிஞ்சுக்கங்க. இப்போ இப்படி இருக்குது, பிஎன்ஜி பிக்சர் எடுத்திங்கன்னா அப்படி வராது. மேபி பிஎன்ஜி பிக்சர்னு சொல்லி நம்ம டவுன்லோட் பண்ண பிக்சர் இப்படி வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கும். இப்போ kinemasterல ஒரு சின்ன ட்ரிக்கு நம்ம போகிறோம். என்ன பண்ணணும்னா எப்பயும் போல் குரோமா கீ ஆன் பண்ணுவோம். குரோமா கீ ஆன் பண்ணி பாருங்கள், ஃபுல்லாகவே போயிடுச்சு. ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா இதில் போய்ட்டு ஒயிட்டு கொடுத்துக்குங்க, கலரை. ஏன்னா நம்ம அந்த ஒயிட்டில் எதனா பிளாக் ரிமூவ் பண்ண போகிறோம். ஒயிட்டை கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சுத்தமாகவே இப்போ தெரியல பாருங்கள் கை. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிரைட்னஸ் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கொண்டு வாங்க. இப்போ கை தெரியுது உங்களுக்கு? ரொம்ப கொடுத்தீங்கன்னா அப்படி தெரியும். ஆனால் நமக்கு தேவையான கை தெரிகிற அளவுக்கு மட்டும் கொடுங்க. இது kinemasterோட ட்ரிக்கு. இதையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க நீங்கள் இந்த வீடியோ. ஓகே கொடுத்துட்டோம் நம்ம. ஓகே கொடுத்த உடனே இப்போ கையை வந்து சின்னதாக கொண்டு வரோம் நம்ம. இப்போ பாருங்கள், கை மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை எக்ஸ்ட்ராவாக. அது மாதிரி சின்ன சின்ன ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து ஒவ்வொரு வீடியோ நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். இப்போ சென்டராக நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா அந்த ஒரு கோடு வருது பாருங்கள், இது வந்து சென்டராக இருக்குன்னு அர்த்தம். சரி, இப்போ கையை வச்சுட்டோம். கையை வச்சுட்டு பார்த்தா நம்ம ப்ளே பண்ணோம்னா கை அதே இடத்துல இருக்கும். அப்போ என்ன பண்ணணும், கை கீழேருந்து வர மாதிரி ஒரு அனிமேஷன் கொண்டு போகணும். ஸோ ஒரு அனிமேஷன் கொண்டு போகிறோம். கொஞ்சம் கையை பெருசு பண்ணிக்குவோம், கை கீழேருந்து வர மாதிரி கொஞ்சம் பெருசு பண்ணிட்டோம். அனிமேஷன் அதுக்கு என்ன பண்ணணும், இன் அனிமேஷன், அதாவது அவங்க கையை மேலே கொண்டு வரும்போது உள்ள அனிமேஷன். இன் அனிமேஷன் போகிறோம். இன் அனிமேஷன் வந்து கீழேருந்து மேலே வர மாதிரி கொண்டு வரோம். சரிங்களா? எல்லாருமே கீழேருந்து மேலே வர மாதிரி தான் வச்சுருப்பாங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பாருங்கள். கையை வந்து கீழேருந்து மேலே வர மாதிரி. ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க. அப்போ அந்த செகண்டோடு நம்ம வந்து அதை கொண்டு போயிடணும். 1.503. சரி, அப்போது நம்ம அதுக்கே கரெக்டாக கொண்டு போகணும், இல்லை கூடையும் கொண்டு போகலாம், கரைச்சும் கொண்டு போகலாம். அப்ராக்சிமேட்டாக வச்சுட்டோம். ஓகே, இப்போ என்ன ஆகுது, அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட் எங்கே போகணும், நம்ம பெல் பட்டனுக்கு போகணும். பெல் பட்டன் போகும்போது இது என்ன பண்ணுறோம், இதையே அப்படியே நம்ம உள்ளே போய் நம்ம எடுத்துகிட்டு வரலாம். நம்ம திரும்ப மீடியா போய் எடுத்துகிட்டு வரலாம் இந்த கை பட்டனை. பட் ஆனால் இங்கே அது மீடியா போய் அந்த கை பட்டன் எடுத்தோம்னா திரும்ப நம்ம குரோமாக்கி ஆன் பண்ணால் அந்த வெள்ளை இருக்குல்ல. ஸோ இந்த சைடில் இருக்க 3 கிளிக், அதை 3 புள்ளியை வந்து கிளிக் பண்ணி டூப்ளிகேட் எடுத்துக்குவோம். டூப்ளிகேட்டை இதை வந்து இங்கே கொண்டு வரணும். கொஞ்சம் ஒட்டி வச்சுக்கோங்க. ப்ளே பண்ணுறோம். இதை வந்து இப்போ இங்கிட்டு வரணும். இப்போ இது வந்து இங்கிட்டு வரணும். ஃபஸ்ட்டும் ப்ளே பண்ணுறோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இப்போ பெல் பட்டன் கிளிக் பண்ண உடனே என்ன கொண்டு வரணும் அப்படின்னா ஆல்ன்ற ஆப்ஷன் கொண்டு வரணும். இப்போ இது ஆல் பட்டன் எங்கே இருக்குது, கடைசியாக நம்ம என்ட்ரு பண்ணோமா, மேலே வந்து கொஞ்சம் நவுத்தி இது பக்கத்தில் வச்சுக்கிறோம். ஆல் ஆப்ஷன் வந்துருச்சு. ஓகே, அவ்வளோதான். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுங்க. இப்போ ஆல்ன்ற ஆப்ஷன்கிட்ட வந்து ஒரு கை வரணும். அந்த கை வந்துச்சுன்னா தானே ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுங்கன்னு திரும்ப இதை ப்ரெஸ் பண்ண சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு மக்களுக்கு தெரியும். அப்போ திரும்ப இதை டூப்ளிகேட் எடுங்க. டூப்ளிகேட் எடுத்து, டூப்ளிகேட் வந்தது கீழே போயிருக்கு, அதை கொண்டு வந்து இது எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல வைங்க. கரெக்டாக முடிகிற இடத்துல வச்சுக்கிறோம். முடிகிற இடத்துல கரெக்டாக இது வருது. அப்போ இது ரெண்டுக்கும் நம்ம கையை வந்து கீழேருந்து கொண்டு போகிற மாதிரி கொண்டு வந்தோம். இப்போ ஆல்ன்ற ஆப்ஷனுக்கு மேலேருந்து கொண்டு வர மாதிரி அதே மாதிரி இன்னொரு மிஷனில் போயிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ட்ராப், ஸ்லைட் ஷோ, ஸ்லைட் அப், அடுத்து
ஸ்கேல் டவுன் கொடுத்துட்டோம். இப்போ ஸ்கேல் டவுன் இது கரெக்டாக இருக்குது, கிளிக் பண்ணுற மாதிரி இருக்குது. இதெல்லாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டன் கொடுங்க. இப்போ வந்து கரெக்டாக இருக்குங்களா உங்களுக்கு இது புரிஞ்சிருச்சுன்னு நான் நம்புகிறேன். இப்போ கரெக்டாக இருக்குன்னு எல்லாமே பார்த்துங்க. சப்ஸ்கிரைப் பண்ணணும், சப்ஸ்கிரைப் ஆகிடுச்சு. ஆல் பெல் பட்டன் பண்ணோன்னா இது ஓப்பன் ஆகுது, ஆல் ஆப்ஷன் கொடுத்தோன்னு முடிஞ்சிருச்சு. இப்போ ஒரு நல்ல வீடியோவாக கிளிக் ஆகி முடிஞ்சிருச்சு. இதை நீங்கள் ஒவ்வொரு வீடியோ உங்களோட இன்ட்ரோ வீடியோலையும் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து இதுக்கு இடையில நீங்கள் எதுவும் சாங் எதுவும் மியூசிக் எதுவும் ஆட் பண்ணுற மாதிரி இருந்தால் மியூசிக் எதுவும் ஆட் பண்ணிக்கலாம், சாங் எதுவும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு உங்களுக்கு இந்த ஆடியோ பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுக்கு தேவையான ஃபோல்டர் இது மாதிரி ஃபோல்டர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க, எல்லா ஃபோல்டரும் வரும். அதில் எந்த ஃபோல்டரில் நீங்கள் என்ன வச்சுருக்கீங்களோ எடுத்து அதை கொண்டு வந்து வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு மியூசிக் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வைக்கிறேன் பாருங்கள், அவ்வளோதான். இப்போ இந்த மியூசிக் வச்சு இந்த மியூசிக் வருது, அது மாதிரி கிளிக் பண்ணுறாங்க, அடுத்த ஆல் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஓகே, முடிஞ்சிருச்சு. நீங்கள் இந்த மியூசிக்கை நான் வந்து கட் பண்ணவே இல்லை, எவ்வளோ தூரம் இருந்தாலும் சரி பரவாயில்ல. நம்ம இங்கே இந்த லெஃப்ட் சைடில் இருக்க ஷேர் ஆப்ஷன் கொடுத்து எக்ஸ்போர்ட் எடுக்கும்போது ஹை குவாலிட்டியில் எடுத்துக்கோங்க. ஹை குவாலிட்டியில், ஏன்னா நம்ம எல்லா வீடியோவில் அதை மெர்ஜ் பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருந்துச்சு, நம்மளுக்கு மைனூட்டாக இருக்கிறது தெரியாது. சப்ஸ்கிரைப் பண்ணுறது ரொம்ப சின்னதாக இருக்கும்ல, அதெல்லாம் தெரியாது. ஹை குவாலிட்டியில் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறோம். இதை எக்ஸ்போர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சது. இதில் இருக்க கையில் நீங்கள் அவுட் அனிமேஷன் கொடுக்குறதாலும் கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கை இப்படி போகுது, அதுக்கப்புறம் அது கீழே வர்றதுக்கு அவுட் அனிமேஷன் நீங்கள் கொடுத்துக்கலாம். கை போகுது வருதுன்ற மாதிரி அவுட் அனிமேஷனில் போய் எப்படி போச்சோ இப்போ மேலே கீழேருந்து மேலே போச்சு, திரும்ப மேலே கீழே வர்ற மாதிரி ஒரு அவுட் அனிமேஷன் கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், அதை மட்டும் பாருங்கள், மேலே போகுது, சப்ஸ்கிரைப் பண்ணுறது, திரும்ப கை கீழே வருது. இது மாதிரி கொடுக்குறதுனால நீங்கள் கொடுத்துக்கலாம். அது உங்களுக்கு தெரியும். ஏன்னா அதை வந்து நான் சொல்லாமல் விட்டுட்டேன் அப்படின்னு இருக்க வேணாம் அப்படின்னா அதையும் நான் இதோட ஆட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ எப்படி மேக் பண்ணுறதுன்னு ரொம்ப நாளாக கேட்ட நண்பர்களுக்கு கண்டிப்பாக இது பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா உங்களுக்கு தெரியாத நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே. ஹாய் வியூவர்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், வர வீடியோஸை சந்தோஷமாக பாருங்கள்.